முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் பணிவான வணக்கம். மற்றும் முன்னாள் உட்காந்துருக்க பெரியவங்க, கே நேரம் உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப சேர்த்து இருக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன். இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் ஒரு மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளோ சர்வீஸ்க்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போயிடுது. அவர்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார். எப்படியோ அவர் தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அவர் வந்து சந்திச்சதில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸோடு எழுதுவார் இப்போ இவங்க எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸ் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில் உணர்ந்து விடும்போது எப்போ ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னார், கவனிச்சது போகிற அவர் இந்த பாவாடியை. ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாகியவன் சொல்லி என்ன எழுதிட்டாங்க. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு கடைசியில் பாகியவன் என்ன கொண்டு வருது. ஸோ இந்த படத்தில் மணி அவர்களை பற்றி சொல்றதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், இந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவர்னமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ வந்து சாதிச்சார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீனில் உட்காந்துருக்கும்போது மணி வெளில வருவார், வந்து என்ன ஒரு லுக் கொடுப்பாரு, என்ன ராஜன் வாங்க மணி உட்காந்து அப்படி பார்ப்பாரு. அது வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்கு. உடனே மணி எடுத்துது, ராஜன் என்ன கொஞ்சம் பாருங்களேன், இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு, இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமில்ல, பாருங்களேன், கையை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்ன இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கா காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோன்னே காமிப்பாரு. அப்புறம் பார்த்துட்டு படிச்சுட்டு இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க, நீங்கள் தான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி டைரக்டர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி, அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுட்டு இருப்பார். பாலகுடனே நான் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் 12:30 மணிக்கு வந்து எல்டாம் சுவாசத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு. மணி வெயிட்டிங் கணக்காக, என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லு வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயம் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னேன். அந்த காரணம் அந்நேரத்து கோயிலெலாம் பூட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அது கற்பூரத்து கொளுத்தி இது ஒரு பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் என்ன அப்படியே மைண்ட் நின்றுருக்கு. அதே மாதிரி சுதாருக்கு ஒரு டைலாக் எழுதியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிக்கிறான் ரயிலில். ஸோ முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை எவ்வளோ இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு அதுபோது பழனியில் தான் ராத்திரியில் 12:30 மணிக்கு உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிவிட்டு பாட்டு கட்டுற ஆள், ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நினைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ,
அப்படின்னு சொல்லி சுதா இருக்குன்னு அதை அப்படியே கவுண்டர் பண்ணி தான் கரெக்டாக போடணும். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இருப்பார். அதில் பயங்கர கண்ணு கட்டினா இருப்பார். நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் வந்து அவங்க நம்பியாரம் நடிக்க சான்ஸ் கிடைச்சி வந்து டெய்லியே ஒரு தடவை எழுதுவான். ஷூட்டிங்கில் சாட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே எழுதுருவான். நான் நம்பியாரம் போடலாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட் இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டி இது கரெக்டாக எடுத்து வந்துடுவான். வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்கும் ஒரு 3-4 பேர் வச்சுருப்பாங்க. எங்கேயாவது ஒரு ஓரமாக என் கண்ணில் கட்டினா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக போய் வந்துட்டீங்கன்னா அதில் உட்காந்துருவாங்க. நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாகி போச்சுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா. ஆனால் கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்னைக்கு என்ன சீனு, என்ன டைலாக்கு அப்படின்ட்டு அப்பா அவர் எடுத்துறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டுருந்தேன் கரெக்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்துக்கு தான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு. இது சிவாஜி சார்கிட்டையும் அனுபவப்பட்டு திட்டு வாங்கிட்டு கவர்மெண்ட் சொல்லி விட அவருக்கு டைலாக் வராது, அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, அவர் வந்து எல்லாம் லைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சினிமாவில். அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து நாடகத்துலேருந்து சரி, அதுக்கப்புறம் நடிகை வந்ததுலேருந்து சரி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே ஒரு இதுதான் இருந்துருப்பாரு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமில்ல, அதே மாதிரி இப்போ டைரக்டர் சொல்லிட்டு போய் உட்காந்துறாரு என்னென்னா, இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஒன்றுமே வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்கணும் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அந்த கான்ட்ராக்ட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கவுண்டமணி அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது, இன்னும் சினிமாவில் இருந்துருக்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு, அவருடைய சர்வீஸு, அவர் மாதிரி இன்னும் ஜாதிக்கிட்ட அந்த இது இருக்குது. அதனால் அதுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடும். அவன் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு. இணை தயாரிப்பாளர் லட்சுமி ராஜன் வந்திருக்காரு, நல்ல சிறந்த மனிதர். அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ஒன்றும் கவிதேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, அச்சாணின்னு சொல்லுவாங்க சின்னதாக, அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அந்த புவனேஷ் அவர்களுக்கு வாயா நீ யாருமே தெரியாது, எப்பா ஒரு சால்வை கொடுப்பா. எங்க ஏஜ்லேயே நிறைய டிகிரி வந்து நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படம் வெளி வர்றதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. இவருக்கு நண்பர் சீமான் அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு பேரும் வந்து அதுதான் சார் படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் அப்படி மனமான தெரிவிச்சுக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன், இந்த படமே மீண்டும் முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு. அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.